ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிளகு குழம்பு, பூண்டு போட்ட மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதோட கொஞ்சம் பூண்டு. இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ தனியா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இப்போ துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மிளகு, அதுவும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம நல்லா இந்த கடாயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளியும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அது ஆறுன அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை கடாயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் உடனே இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இதை மொத்தமாக 5 மினிட்ஸ் கடாயில் வச்சு குக் பண்ணால் போதும். 5 மினிட்ஸில் நீங்கள் கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். மிளகு ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா அது கொஞ்சம் காரம் இது பேலன்ஸ் பண்ணும். 5 மினிட்ஸ் கொதிச்சப்பறம் ரொம்ப சூப்பராக குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மிளகுலாம் சேர்த்துருக்கறனால ரெய்னி சீசனில் கோல்டு வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆஜி சிம்பிள் மீல்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.